மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், திருவோண நட்சத்திரம் அதோட சிறப்புகள் என்ன மேடம்? திருவோண நட்சத்திரம் முதல்ல பெருமாளோடது. ஏழுமலையான் அதாவது பெருமாள் உப்பிலியப்பன் கோவில்ல இன்னைக்கும் கும்பகோணத்துல பார்த்தீங்கன்னா, திருவோணத்தை ஸ்ரவணம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ரவண தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். எங்கெல்லாம் ஏழுமலையான் இருக்காரோ அங்கெல்லாம் ஸ்ரவணம் ரொம்ப ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் கும்பகோணம் உப்பிலியப்பனை நினைத்து உப்பு இல்லாமல் ஸ்ரவணத்தன்னைக்கு சாப்பிட்டா அவளுடைய ஆரோக்கியம் ஆயுள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 5:31 மணி வரையிலும் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 5:31 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்றைய திதிகள் காலை 11:30 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி நேயர்களுக்கு அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். வேலை விஷயத்தில் இவர்கள் இன்று சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள், அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகளும் சந்தோஷங்களும் வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் இவர்கள் எடுத்துக்கொண்ட கூடிய விஷயங்கள் சிறப்பாகவே அமையும். கூட்டு தொழில் முயற்சிகளுக்கும் இன்று பேச்சுவார்த்தைகள் இவர்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகளும் வரும். தொலைதூர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று சுப செய்திகளாகவே இருக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப விசேஷங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும். நீண்ட நாளாகவே உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பணப்பட்டுவாடா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இன்று நன்மைகள் பயக்கும். இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு திருவாதிரை, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சின்ன மனக்குழப்பங்களும் மனக்லேசங்களும் வந்து போகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரலாம். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பங்கு சந்தை முதலீடுகள் இவற்றை அனைத்தும் இன்றைய நாளில் ஒத்திவைப்பது நல்லது. இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகளும் மற்றும் பெருமாள் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி இருந்தாலும் கூட சில உடல் சோர்வும் ஏற்படலாம். வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வுகளும் மன சோர்வுகளும் மாலை நேரத்தில் வரும். இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் அவர்களிடத்தில் குடும்ப ஆலோசனைகளை கேட்பதும் நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சப்தமத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வாக்குவாதங்களும் மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்களும் வந்து போகும். இன்று ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் அமைவதும் மற்றும் இந்த பிரயாணத்தில் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். விநாயகர் ஆலய வழிபாட்டை காலை வேளையில் செய்து நாளை தொடங்க இந்த நாள் இவர்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது.
கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள், உறவினர்கள் இன்று வந்து பேசுகையில் சற்று அதை ஒத்தி வைப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். ராசியில் கேது பகவானும் 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரமும் இன்று இவர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பல வகையான மன சஞ்சலங்கள் இருப்பின் இன்றைய நாளில் அதற்கு தெளிவு பிறக்கும். குடும்ப விவகாரங்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில நாட்களாகவே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இந்த மனக்குழப்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களை வந்து சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் தொடக்கங்கள் வெற்றியை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நல்ல நிறைவான நாளாக இருக்கும். கூட்டு தொழில் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம். சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் உடன் பிறந்தோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளினால் லாபங்கள் ஏற்படும். கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் பணத்தை பட்டுவாடா செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றது. அரசாங்கத் துறையில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசு பணியில் சிறப்பாக ஒரு உயர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இன்று அங்கீகாரங்களும் பாராட்டுகளையும் பெறலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று துர்க்கையை வணங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் காத்திருக்கிறது. புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்கள், இவர்களினுடைய அறிமுகங்கள், நட்புகள் இன்று உங்களுக்கு சில மனக்குழப்பத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகளை ஒத்திவைக்கலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர்களிடத்திலிருந்து உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளையும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் சின்னதாக வாக்குவாதங்கள் வந்து போகலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இன்று நீங்கள் பாசத்துடன் பேசுவது நல்லது. வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய உறவுகள் இன்று மீண்டும் வந்து சேருவது உங்களுக்கு சற்று மன பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க இன்று மனபயம் நீங்கும். தனுசு ராசி நேயர்கள். இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்கள் தீரலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்றைய நாளில் குடும்பத்தாருடன் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் மனதில் இருக்கக்கூடிய மனக்லேசங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாகவே உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சில குழப்பங்கள் இருந்து போகலாம். அரசு உத்தியோகத்தில் பணி செய்பவர்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு இன்று நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அனுகூலமாக இருப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்கள். இன்று சந்திரன் மகர ராசியின் சஞ்சாரம் செய்வது மகர ராசி நேயர்களுக்கு மனக்லேசங்கள் இல்லை. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது இன்று உங்களுக்கு உயர்வை தரும். பெருமாள் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. இன்று பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் இன்றைய நாளில் உங்களுக்கு உயர்வான சிந்தனைகளும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதில் மனதில் நல்ல உற்சாகமும் தைரியமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நன்மையை தரும்.
கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று காலையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது. சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று விரய செலவுகளும் உண்டு. இன்று உங்களினுடைய குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரத்தில் அதை செய்யலாம். பிள்ளைகளால் இன்று மன நிம்மதியும் சந்தோஷங்களும் ஏற்படும். பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி விவகாரத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் நீங்கும். மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்கள் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை தருவார். அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அரசாங்க துறையை சார்ந்தவர்களுக்கு இன்று பணியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த அங்கீகாரங்கள் உயரும். இன்று உங்களுக்கு திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அனைத்திற்கும் இன்று நல்ல ஒரு முடிவு வரும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். கிரக நிலைகளில் அன்னதானங்கள் செய்யும் பொழுது வெற்றி அடையலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.